பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய இவ்விழாவில் உலகெங்கிலும் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய ஆத்துமாக்கள் கொண்டாடப்படுகிற ஒரு விழாவாக இருக்கிறது. ஜாதி, மதம், இனம், மொழிகளை கடந்து இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டு ஆத்மாவில் உணர்ந்து கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இயேசு கிறிஸ்து என்பவர் நமக்குள் இருக்கும் ஆழமான இறை புரிதலை, ஆத்ம புரிதலை உணர்த்துவதற்காகவே இப்பூமிக்கு வந்தார். ஒவ்வொருவரும் தான் யார் என்பதை உணர்ந்து இறைவன் நமக்குள் தான் இருக்கிறார் என்பதை உணர்வதற்காகவே இதோ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லவே வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னபடியே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும், அது நமக்குள் தான் இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்ற வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பை வெறும் வெளிமுகமாக விழாவாக கொண்டாடாமல் உள்முகமாக உணர்ந்து தெளிந்து கொண்டாட வேண்டும். கிறிஸ்து உணர்வு உங்களுக்குள் வியாபிக்க வேண்டும். கிறிஸ்து உணர்வு என்பது இயேசு கிறிஸ்து சொன்ன வாழ்க்கை முறையை நீங்கள் வாழ வேண்டும். ஆணவம், அகங்காரம், போட்டி, பொறாமை, காமம், ஆசை இது போன்ற தீய குணங்களை உங்களிடமிருந்து அகற்றி அன்பு, சமாதானம், ஒற்றுமை, நேசம், அமைதி, பொறுமை, சாந்த குணம், மன்னிப்பு போன்ற தூய்மையான குணங்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து அதை உங்கள் ஆன்ம பதிவுகளால் வழிநடத்தப்படும் பொழுது நீங்கள் கிறிஸ்து உணர்வில் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் கிறிஸ்து சொன்னபடி நடக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சாத்தானுக்குரியவர்கள். கிறிஸ்து சொன்னபடி நடந்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து எது கிறிஸ்து, எது கிறிஸ்மஸ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த ஞானத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். கிறிஸ்து பிறப்பு நாளை பிரார்த்தனையோடு நாம் கொண்டாடுவோம். நன்றி.